ஜலி இங்க பாருங்க, நேரா வந்தனா இங்க பாருங்க, இதுக்குள்ள போனோம். இதுக்குள்ள போனாதான் நம்ம வந்துட்டு நம்ம தாய் புவனேஸ்வரி அம்மாவை பார்க்க முடியும். வாங்க உள்ள போகலாம், அப்படியே சைட்லேயே உள்ள நடந்துன்னு போகலாம். ஜலி இங்க பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கவர்மெண்டோ. நான் வந்துட்டு வீடியோ பண்ணிக்கிறேன்னா வீடியோ பண்ண போகும்போது எல்லாம் என்னையே பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம டைரக்டா போயிட்டு நம்ம தாய் புவனேஸ்வரி அம்மாவை எடுக்கலாம். வாங்க வீடியோ எடுக்கலாம். ஜலி நீங்க வந்துட்டு தாய் புவனேஸ்வரி அம்மா பார்க்கணும்னா விதான் சௌதா இருக்குதுல்ல, விதான் சௌதால இருந்து பேக் சைடு வாங்குவோம். பேக் சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த தாயை வந்துட்டு டைரக்டா வந்து பார்க்கலாம். ஜலி நம்ம தாய் புவனேஸ்வரி அம்மா பார்க்கணும்னா இதுக்காக வந்தீங்கன்னா ரொம்ப தூரம் நடக்கணும். பாருங்க அங்க என்ட்ரன்ஸ் அங்க வந்து அப்படியே நடந்து வந்த ஜலி. இப்போ மறுபடியும் எங்கேயோ போனோம், ஆனா எங்க போனோம்னு சத்தியமா தெரியாது. எல்லாமே ஜாலிகோர் வரட்டா. ஓகே ஜலி, ஃபைனலா பாத்தீங்கன்னா நான் சுத்தி கிட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் நடந்துட்டேன். என்னத்துக்குன்னா நம்மளோட தாய் புவனேஸ்வரி அம்மாவை பார்க்கறதுக்கு. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம உள்ள என்ட்ரா வரோம். ஃபர்ஸ்ட்டு வலது காலை வச்சுட்டு என்ட்ராவலாம். அப்படியே பாருங்க எப்படி இருக்கோ வியூ. பஸ் ஆகுதா, அந்த அம்மா உட்கார வச்சுக்கிறாங்க. நம்ம புவனேஸ்வரி அம்மா, நம்ம கன்னடா தாய். வாங்க கிட்டேருந்து போய் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியறதுல ஏன்னா பிகாஸ் வெளிச்சம் அப்படி இருக்குது. ஸோ சன்னு நம்ம பின்னாடி இருக்குது, முன்னாடி இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ பரவாயில்ல, வாங்க உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறேன். ஒரு ரவுண்ட் அடிக்கலாமா? வேற லெவல் ஃபோட்டோ ஷூட் எல்லாம் எடுத்துக்கிறாங்க நம்ம தாய் புவனேஸ்வரி அம்மா பாருங்க. ஆக்சுவலி பின்னாடி என்னவோ எழுதியிருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு நாடகீத்தை தான் எழுதியிருப்பாங்க. ஜெய பாரத ஜனனிய தனு ஜாதே ஜெய கர்நாடக மாதே. அதுதான் அப்படித்தான் வரும். ஆனால் சத்தியமாக எனக்கு ஃபுல்லாக தெரியாது, எல்லாம் நான் ஸ்கூலில் வந்துட்டு கற்றுன்னு இருக்கேன். ஸோ அப்படியே பாருங்க, டிசைன்லேருந்து பிடிச்சி எல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. வேற லெவலில் இருக்குது ஜலி. மஸ்து அம்மாவை பயங்கரமாக உட்கார வச்சுக்கிறாங்க. நான் தான் எங்கடா எல்லாமே இருக்குது. நம்ம கர்நாடகாவோட கொடி காணும்னு பார்த்தாக்கா அங்கே மேலே வச்சுருக்காங்க ஜலி கொடியை. அதோ அங்கே தெரிதா, கலர் வச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு கலர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க கூடி சீக்கிரத்தில். சரி வாங்க நம்மளோட புவனேஸ்வரி அம்மாவை பார்க்கலாம். கடைசியாக வந்துட்டு ஜலி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம தாயை பார்க்கறதுக்கு நம்மளோட இந்து தர்மத்தில் நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட செப்பலை கழட்டிட்டு போகலாம். ஸோ வீடியோக்கோஸ்கரெல்லாம் இதெல்லாம் பண்ணல, நம்ம தாய்க்கு நம்ம கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கொடுக்கணும். ஓகேவா ஜலி? வாங்கோ நம்ம தாய் புவனேஸ்வரி அம்மாவை கிட்டலேருந்து பார்க்கலாம். ஸோ இது தான் நம்மளோட கர்நாடகா கவர்மெண்ட்டோட எம்பளமன். வாங்கும் பாருங்க, கர்நாடகா சர்க்காரா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாடದೇವಿ ಭುವನೇಶ್ವರಿಯ ಕಂಚಿನ ಪ್ರತಿಮೆಯ ಇದನ್ನ ಸ್ಥಾಪನೆಗೆ ಭೂಮಿ ಪೂಜೆ. ஓகே இது வந்துட்டு யாரு திறந்து கொடுத்துருந்ததுன்னா நம்மளோட சித்தராமையா அவர்கள். ஸோ என்னைக்குன்னா 26/2024. நிறைய டீட்டெயில்ஸு நம்ம ಕಲ್ಲಲ್ಲೇ செதுக்கಿ கொடுத்துருக்காங்க. ನಾ ಈ ಸ್ಟ್ಯಾಚ್ಯೂ ಎಷ್ಟು ಹೈಟ್ ಅಂತ, ಐ ಮೀನ್ ಎಷ್ಟು ಫೀಟ್ ಎಷ್ಟು ಹೈಟ್ ಇದೆ ಅಂತ ಹೇಳ್ತೀರಾ, ಎಷ್ಟು ಅಡಿ? ಓಕೆನಾ. ನಾ ಇದೇನಾ 27ನೇ ತಾರೀಕು ಓಪನ್ ಆಗಿರೋ ದಿವಸ, ಅದು ಕಟ್ಟಕ್ಕೆ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿರೋ ದಿವಸ, ಇದು ಓಪನ್ ಆಗಿರೋ ದಿವಸ. ஸோ பாருங்க ஜலி, இங்கேனா நம்ம புவனேஸ்வரி அம்மாவை வந்துட்டு எப்போ கட்ட ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 20ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போ முடிச்சிருக்காங்கன்னா 27ஆம் தேதி தான் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட் டீட்டெயில்ஸு இங்கே இருக்குது, படிச்சுக்கோங்க. வாங்க இந்த அம்மா ஒரு ரவுண்டு சுற்றி காட்டுறேன். ஆக்சுவலி சன்னு பேக் சைடு இருக்கிறதுனால அம்மா வந்துட்டு நம்ம கரெக்டாக காட்ட முடியல. வேறு லெவலில் இருந்திருக்கோம். நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா அன்றைக்கே வந்து எடுத்துருக்கலாம். அம்மா ஜலி வாங்க நம்ம என்ன எழுதிக்கிறோம், ராஷ்டிர கவி குவெம்பு. நான் சொன்னதானே, அதுதான் ஜலி. இது நாடகீத்தை ஜலி. இது நாடகீத்தை இவ்வளோ ஃபஸ்ட்டாக எழுதி வச்சிருக்காங்க பாருங்க ஜலி. நாடகீத்தை வேற லெவலில் இருக்குது ஜலி. பாருங்க ஜலி, அம்மாவை எவ்வளோ கிட்ட இருந்து பார்க்க முடியுமோ பாருங்க. இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம தாய் புவனேஸ்வரி அம்மாவை விக்கிரகம் வந்துட்டு
வந்துட்டு ஸ்தாபனை பண்ணுறதுக்கு ஒரு வரலாறு இருக்குது ஜாலி. நம்ம கன்னட மொழி பார்த்திங்கன்னா 2000 வருஷம் ரொம்ப பழையமான மொழி. அப்படின்னா 2000 இயர்ஸ் ஓல்டு லாங்குவேஜ் தான் நம்ம கன்னட மொழி. கரு பின்ன நாடு சேர்த்தா தான் கருநாடு. கருனா பிளாக், நாடுனா ரீஜன். நம்ம கர்நாடகாவுக்கு பேர் குத்துந்து யார் தெரியுமா? டாக்டர் தேவராஜா யுவரர்ஸ். எப்போ குத்தாங்கன்னா நவம்பர் 1ஆம் தேதி 1973 தான் வந்துட்டு கர்நாடகான்ற பேரை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க ஜாலி நம்ம கர்நாடகாவுக்கு. நம்மளோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஹம்பி டைனாசிட்டி இருக்கும் போது, விஜயநகர டைனாசிட்டி இருக்கும் போது, அப்புறமா சித்தூர் ராணி சென்னம்மா டைனாசிட்டி இருக்கும் போது, இந்த மாதிரி டைனாசிட்டி இருக்கும் போது நிறைய கன்னடக்காரங்க வந்துட்டு அவங்களோட உயிரை விட்டுருக்காங்க இந்த நாட்டுக்கோஸ்கரம். இந்த நாட்டுக்கோஸ்கரம் அப்போத்துலேருந்தே நம்ம தாய் புவனேஸ்வரி அம்மாவும் ஒரு அடையாளமாக வச்சுருந்தாங்க ஜாலி. நம்மளோட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 29 ஸ்டேட் இருக்குது. 29 ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டுக்கு தான் ஃப்ளாக் இருக்குது. அது வேற எந்த ஸ்டேட்டு கிடையாது. நம்ம கர்நாடகா ராஜ்யா அப்படின்னா கர்நாடகா ஸ்டேட். ஓகே ஜாலி, பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு வெயிலில் போயிட்டு பயங்கரமாக சுற்றிட்டு நம்ம தாய் புவனேஸ்வரி அம்மா வீடியோ எடுத்தேன். ஃபுல்லாக ரசித்து எடுத்தேன், மனசார எடுத்தேன். போயிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஜாலி. இப்போ கண்டினியூ ஆக போகுது. இவங்க பண்ணிக்கிறது ரொம்ப 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 பெருமை. ஏன்னா நம்ம கர்நாடகாவில் வந்துட்டு ரொம்ப போராளிகளாக இருப்பாங்க. அவங்க வந்துட்டு நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க ஜல்லி. பார்த்தீங்களா ஃபைனலாக வந்துட்டு நம்மளோட புவனேஸ்வரி அம்மா வந்துட்டு எவ்வளோ ரசித்து பார்த்தீங்க. இந்த ஸ்டாச்சுல ஆக்சுவலி வச்சிருந்து ரொம்ப நல்லது ஜாலி. என்னத்துக்கு சொல்றேன்னா பாருங்க, கன்னடாவில் வந்துட்டு நிறைய பேர் ஃப்ரீடம் ஃபைட்டர்லேருந்து போச்சு. இப்போ கூட நம்ம கன்னட ராஜஸ்தான் வந்தால் ரொம்ப செலிப்ரேட் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. 1ஆம் தேதி நவம்பர் 1ஆம் தேதி 1973 ஸ்டார்ட் ஆகியிருக்கு. நம்ம தாய் புவனேஸ்வரி அம்மாவுக்கு எவ்வளோ பேர் ரத்தம் செஞ்சுருக்காங்க, எவ்வளோ பேர் ஃப்ரீடம் ஃபைட்டர் சத்துருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு அவங்களோட நினைவுக்கோஸ்கரம் வந்துட்டு நம்மளோட தாயை வந்துட்டு புவனேஸ்வரி அம்மா வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு செதுக்கி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்துட்டு பதிவு பண்ணி வச்சுருக்காங்க ஒரு அடையாளமாக. ஸோ இந்த இடம் எங்கடா ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட விதான் சௌதா ஆப்போசிட்லேயே இருக்கும். விதான் சௌதா ஆப்போசிட்லேயே வந்துட்டு நம்ம தாய் புவனேஸ்வரி அம்மா வந்துட்டு உட்கார வச்சுருக்காங்க. ஸோ வேறு லெவலில் உட்கார வச்சுருக்காங்க. இதெல்லாம் கம்ப்ளீட்டாக பிரான்ஸ்லேயே பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஜாலி. ஏன்னா பெயிண்ட் எல்லாம் வந்துட்டு அப்டேட் ஆகுது. இது எவ்வளோ ஃபீட்டுன்னு தான் சத்தியமாக தெரில. ஸோ எவ்வளோ ஃபீட்டுன்னு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுவோம். எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா அந்த இடத்துல வந்துட்டு நம்மளோட கர்நாடகா கலரு எல்லோ அண்ட் ரெட் இன்னும் அடிக்கல. அச்சா நல்லாயிருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஒண்டி செப்பலை வந்துட்டு விட்டு வரல, நிறைய பேர் செப்பலை விட்டுட்டு வந்துன்னுக்குறாங்க பாருங்க. கம்ப்ளீட்டாக ஒரு என்விரான்மெண்ட்டு நல்ல ஒரு ஸ்கீம் இருக்குது. ஆக்சுவலி 27ஆம் தேதி வந்திருந்தாக்கா இந்த இடத்துல வேறு லெவலில் ஒரு சம்பவம் ஆயிருக்கும் ஜாலி. இப்போ வந்துட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த டேட்டை வந்துட்டு முடிஞ்சிச்சு, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் நம்ம தாய் புவனேஸ்வரி அம்மா வந்துட்டு நம்ம இப்போ பார்த்துருந்து நம்ம குறித்து வச்சிருக்கணும். ஒரு விஷயத்த நான் சொல்றதுக்கு என்னன்னா, ஒரு கன்னடிகரும் இந்த இடத்துல வந்துட்டு நம்ம தாய் புவனேஸ்வரி அம்மா பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போய் தான் ஆகணும் ஜாலி. ஏன்னா நானும் கர்நாடகாவில் தான் போடணும். ஸோ என்ன இருந்தாலும் வீடியோவை வந்துட்டு செகண்டரியாக வச்சுக்கலாம், தாயை வந்துட்டு ஃபர்ஸ்ட்டாக வச்சுக்கலாம். இந்த தாய் இல்லைன்னா நம்ம நாடு இல்லை, இந்த நாடு இல்லைன்னா நம்ம மக்கள் யாருமே இல்லை. ஸோ அதனால நம்ம புவனேஸ்வரி அம்மாவுக்கு ஜெய். நான் வந்துட்டு எதனா மிஸ் பண்ணியிருந்தா அப்டேட் பண்ணுங்க. அப்படி எதனா நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இதில் போடுறேன். ஸோ இப்போ பாருங்க, நம்ம புவனேஸ்வரி அம்மாவுக்கு ஒரு ஜெய் சொல்லிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். அதனால நம்ம புவனேஸ்வரி அம்மாவுக்கு ஜெய். அப்போ அவங்க ரேட் ஏற்றிக்குவாங்க. எப்போ டிமாண்ட் வீடியோ இங்கேயே எண்டு பண்ணியிருந்தா அதுக்கு வச்சிருக்காது ஜாலி. நல்ல வேலை மேலே வந்து நல்லதாச்சு காட்டினேன். சிட்டி மார்க்கெட்டை கம்ப்ளீட்டாக காட்டினேன். அதே சிட்டி மார்க்கெட்டை நீங்கள் டாப் ஆங்கிள்லேருந்து பார்த்தா எப்படி இருக்கும்.